உனக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இது உன் கண்ணில் படும். ஒரு தித்திப்பான செய்தி உனக்கு கொண்டு வந்துள்ளேன். அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு புரிய வைக்க உன் அன்னை நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். என்னை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள். நடக்கும்போது விரல்களுக்கிடையில் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீயே உதறி தள்ளும் வரை அது தொடரும். நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நான் இருக்கையில் பயம் எதற்கு? எந்த மனிதர்கள் முன்பும் நீ தலைகுனியும் சூழ்நிலை வராது. பொறுமையுடன் காத்திரு. நடக்கவிருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் சரியாக நடக்கும். அடுத்தவர் விருப்பப்படி பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவர்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் செய்ய வேண்டும். நீ நீயாகவே இரு. நீ செய்யும் நல்லது தீயது இரண்டையும் காலம் குறித்து வைத்து கொண்டு நேரம் வரும் பொழுது அதை உனக்கு திருப்பிக் கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். அதற்கு காலதாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. உண்மையிலேயே புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வராமலே தடுக்கும். கூட்டத்தில் நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. உண்மையிலேயே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு என எல்லாம் இருக்கும். இதில் எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாக தான் இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம். சில இடங்களில் நமது திறமைகளை மறைக்க வேண்டும், இல்லையெனில் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும். நீ உன்னை சிலரோடு ஒப்பிடும்போது வெற்றி அடைகிறாய், சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைகிறாய். எவரோடும் ஒப்பிடாமல் இருந்தால் மகிழ்ச்சி அடைவாய். நிரந்தரமாக ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான். அவன் பின்னால் தான் செல்ல வேண்டும். பின் துரத்துபவனாக நீ இருக்காதே, சுயமாக ஓடுபவனாக இரு. நம்மை தவறாக புரிந்து கொண்டார்களே என்று புலம்பாமல், நம்மை அவர்கள் புரிந்து வைத்தது அவ்வளவுதான் என்று விலகுவது சரியானது. உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து. அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து. தேவையற்றதை மறக்க உன்னை எப்பொழுதும் ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொள். மனிதன் அனைவருக்கும் இரண்டு வாழ்க்கை உண்டு. ஒன்று இப்பொழுது வாழும் வாழ்க்கை, மற்றொன்று இப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழாத வாழ்க்கை. மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவருடைய வார்த்தை உன் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். நீ விரும்பும் நபரையே உன் வாழ்நாள் பொக்கிஷமாக மாற்றுவது உன் அன்னையின் பொறுப்பு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கலங்க வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையட்டும். இது என் ஆசி. மங்களம் உண்டாகட்டும்.